நெல்லை மாவட்டத்தை செழிப்பாக்கும் தாமிரபரணி ஆற்றில் ஹோட்டல்கள், வணிக வளாகங்களில் இருந்து ஆண்டு கணக்கில் கழிவுநீர் கலப்பதால் கூவமாறாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பழம்பெரும் இலக்கியங்களில் பொருணை என்று வழங்கப்படும் தாமிரபரணி பொதிகை மலையில் உருவாகி நெல்லை மாவட்டத்தை செழிப்படையச் செய்கிறது. நெல்லையின் ஆதாரமாக பயணிக்கும் ஆற்றில் மாநகராட்சி பகுதியில் உள்ள வீடுகள், உணவகங்கள், வணிக வளாகங்களில் இருந்து வெளியாகும் கழிவுகள் சிந்து பூந்துரை என்ற இடத்தில் கலக்கின்றன. பல ஆண்டுகளாக கலக்கும் கழிவுகளால் தாமிரபரணி தண்ணீரை பயன்படுத்தும் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்ட மக்கள் சுகாதார சீர்கேட்டை சந்தித்து வருகின்றனர். ஜீவாதார நதியில் கழிவுகள் கலப்பதை தடுக்க 2015 நெல்லை மாநகராட்சிக்கு எதிராக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆற்றில் கழிவுகள் கலப்பதை தடுக்க மாநகராட்சி சார்பாக சிந்து பூந்துரை உள்ளிட்ட 10 இடங்களில் சுத்திகரிப்பு தொட்டிகள் அமைக்கப்பட்டன. ஆனாலும் அங்கு மட்டுமல்லாமல் மேலும் பல இடங்களிலும் இன்று வரை கழிவுகள் கலந்து கொண்டிருப்பது தொடர்ந்து கொண்டேதான் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தாமிரபரணியை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் திருநெல்வேலி மாநகராட்சிக்கும் அதன் அதிகாரிகளுக்கும் உள்ளது. இப்போ 2015 தென்மண்டல தேசிய பசுமையில் தீர்ப்பாயத்தில் போட்ட வழக்கில் இவங்க சொன்னாங்க, நாங்கள் டிவாட்ஸ் என்று சொல்லக்கூடிய தொட்டிகளை ஒரு 15 இடத்துல நாங்கள் அமைச்சிருக்கோம். அதனால் எந்த விதமான கழிவு நீரும் நேரடியாக போகாது, நாங்கள் சுத்தப்படுத்தி தான் அனுப்புகிறோன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், எந்த விதமான சுத்திகரிப்பும் இல்லாமல் பேரளவுக்கு ஒரு தொட்டி, அந்த தொட்டியில் அந்த தண்ணி விழுந்து அப்படியே தாமிரபரணி நதியில் கலக்கு. இது தண்டிக்கத்தக்க குற்றம். கடந்த ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் நேரடியாக ஆய்வு செய்த போதும் தாமிரபரணி ஆற்றுக்கு விமோசனம் வந்த பாடில்லை. இது போதாதென்று சிந்து பூந்துரையில் உள்ள மின் மயானத்தில் உடல்களை எரிக்கும் மக்கள் சாம்பலை தாமிரபரணி ஆற்றில் கரைக்கின்றனர். இதனால் 5 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் வேளாண் ஆதாரமாகவும் உள்ள தாமிரபரணி கூவமாக மாறி வருவதாக வேதனைப்படும் சமூக ஆர்வலர்கள் மாநகராட்சி விரைந்து துரித நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். இந்த நிலையில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பணிகள் நிறைவடைந்ததும் தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பது முற்றிலுமாக தடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி ஆணையர் மோனிகா ராணா விளக்கம் அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.